ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா. பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். எப்படி ஒருவன் தன்னுடைய தீய பழக்கங்கள்லிருந்து விடுவித்து கொள்ள முடியும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்தில் மக்கள் தன்னுடைய சகவாசத்தினால யாருக்கிட்ட சங்கம் கொள்ளணும்னு தெரியாம சங்கம் கொண்டு கிடைப்பதற்கரியாக கிடைத்த இந்த மனித வாழ்வை வீணடித்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எப்படி ஒருவன் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா அது சாது சங்கத்தினால மட்டும்தான் முடியும். சாது சங்கம் ஒரு க்ஷண நேரம் கிடைத்தா கூட அவன் எப்பேற்பட்ட இழிந்த நிலையில் இருந்தால் கூட அவனுடைய வாழ்வு படிப்படியாக தூய்மை அடைந்து விடும். ரொம்ப கொடிய மனம் படைத்த மிருகாரி, கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ரத்னாகரன், இவர்கள் கூட சாது சங்கத்தினால மாபெரும் உன்னத நிலையை அடைந்தார்கள். அப்படி என்றால் அந்த சாது சங்கத்தின் மகத்துவத்தை பாருங்கள். இன்னைக்கு இந்த சாது சங்கத்தினுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு கதையின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பக்தர்கள்லாம் இருந்தாங்க. அந்த பக்தர்கள் ஒரு நாள் நாம் யாத்திரை செல்லலாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து யாத்திரைக்கு தயாராகி யாத்திரைக்கு புறப்பட்டனர். அப்பவும் அந்த கூட்டத்தில் ஒரு மாபெரும் திருடனும் தன்னை இணைத்து கொண்டான். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த யாத்திரைக்கு நம்ம செல்றது மாதிரி சென்று அந்த யாத்திரிகளிடமிருந்து பொருட்களை நாம் திருடி செல்ல வேண்டும் அப்படின்னு. இந்த எண்ணத்தோட அந்த திருடன் அந்த யாத்திரை செல்லக்கூடிய அந்த பக்தர்களுடைய சங்கத்தில் இணைந்து விட்டான். பொதுவா பக்தர்கள் எல்லாம் இணைந்தா என்ன செய்வாங்க? மச்சித்தா மத்கத பிரகனா போதையந்த பரஸ்வரம் கதையந்தஷ மாநித்யம் துஷ்யந்திஷ ரமந்திஷ. கீதையில் அழகா சொல்லப்பட்டிருக்குது, எனது பக்தனின் வாழ்வு எனக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் என்னை பற்றி உரையாடுவதிலும் உபதேசித்துக் கொள்வதிலும் பெரும் ஆனந்தமும் திருப்தியும் அடைகின்றனர். பாருங்க, பக்தர்களுக்கு எப்பவுமே ஆனந்தம்தான். ஏன் அப்படின்னா அவங்க எப்போதுமே பகவானுடைய நாமம், ரூபம், லீலை இதை புகழ் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த கலியுகத்துல மக்கள் யாருடைய புகழ் பாடுறாங்க? தவறான சங்கத்தினுடைய புகழ் பாடி தங்களுடைய வாழ்வையே பாவ வாழ்க்கை வாழ்ந்து வீணடிக்கின்றனர். அந்த தவறான சங்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கலியுகத்துல இந்த 4 பேர்த்துக்கு பின்னாடி தான் பேய்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, நடிகர் நடிகைகள். அவங்களுடைய வாழ்வு நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோன்னா ஒரு தவறான வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்கள தன்னுடைய ரோல் மாடலா ஏற்றுக்கொண்டு இவங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அப்போ எப்படி இந்த வாழ்வு தூய்மை அடையும்? இழிந்த நிலையை நோக்கித்தானே செல்லும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள். இவங்க என்னைக்கு பதவி ஏற்றாங்களோ அன்னையிலிருந்து அந்த பதவி முடியக்கூடிய தருணம் வர பொய்யாதான் பேசிட்டு இருப்பாங்க. இவங்கள வேற ரொம்ப சின்சியரா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள தங்களுடைய ரோல் மாடலாட்டு பிறகு எப்படி நம்மளுடைய வாழ்வு புனிதம் அடையும்? அடுத்தது பார்த்தாச்சுன்னா விளையாட்டு வீரர்கள். இவர்களையும் அநேக பேர் பின்தொடர்கின்றனர் தங்களுடைய தலைவன் அப்படின்னு.
பாருங்க, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்த முடியும்? இதற்கு அடுத்தது சயின்டிஸ்ட். இவர்களுடைய வேலையும் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் பொய்தான். நாளை கண்டுபிடித்து விடுவோம், வருங்காலத்தில் கண்டுபிடித்து விடுவோம். எங்க கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமில்லை. இவர்களுடைய சங்கம் ஏற்படும் போது எப்படி நம்முடைய வாழ்வை நாம் சரிபடுத்த முடியும்? சாதுக்களின் தொடர்பினால்தான் நம்மளுடைய வாழ்வு, இந்த விலை மதிப்பற்ற கிடைக்கப்பெற்ற அந்த மனித சரீரம் சாதுக்களின் வாழ்வால் தொடர்பினால் தான் நம் புனிதப்படுத்தி சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குது, சாது சங்கா சாது சங்கா சர்வசாத்ரே கய லவமாத்திர சாது சங்கே சர்வசித்திகய. ஒரு தூய பக்தனுடைய ஒரு க்ஷணம் நேரம் சங்கம் கூட எப்படி ஒரு இழிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனையும் உன்னத நிலைக்கு உயர்த்திவிடும். இந்த கதையில் நாம் அதை பார்க்கலாம். அந்த திருடன் அந்த யாத்ரிகளிடம் கூட்டத்தில் இணைந்து கொண்டு அவர்களுடைய பொருட்களை அனைத்தும் கொள்ளையடித்து கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தான். அங்கே அந்த பக்தர்கள் கூடால பயணிக்கையில் பக்தர்கள் என்ன செய்வாங்க? பகவானுடைய நாமங்களை பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்படி பாடும்போது இந்த திருடனும் அந்த கூட்டத்திலிருந்து பகவானுடைய நாமத்தை பாடினான். பகவானுடைய கதைகளை வர்ணிப்பாங்க. அங்க இருந்து பகவானுடைய கதைகளையும் கேட்டான். அதன் பிறகு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த திருடனுக்கும் அது கிடைத்தது. அப்படி ஓரிரவு கடந்து மறுநாள் அடுத்த இரவு நாம் இந்த பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அந்த திருடன் இரவு நேரம் கண் விழித்து திருடலாம் என்று நினைக்கும் போது அவனுடைய மனம் அதற்கு ஒத்து வரவில்லை. பாடிய நாமமும் கேட்ட லீலையும் உண்ட பிரசாதமும் அவனுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அவனுடைய பழக்க தோஷம், அந்த திருடி பழகப்பட்டனதுனால அந்த பழக்க தோஷத்துல ஒருவருடைய பொருட்களை எடுத்து இன்னொருவரிடம் வைத்து, இன்னொருடம் பொருட்களை எடுத்து மற்றொருவரிடம் வைத்து, அங்கு இருந்த அனைவரிடமும் பொருளை மாற்றி மாற்றி வைத்து விட்டான். பழக்க சுவாசத்தினால் திருடி பழக்கப்பட்ட கையல்லவா. மறுநாள் காலை கண் விழித்தவுடன் அங்கிருந்த யாத்திரிகள் எனது பொருளை காணோமே என்று திடுக்கிடும் போது இந்த திருடன், இதோ இங்கே இருக்கிறது உங்களுடைய பொருள், இதோ இங்கே இருக்கிறது, இது உங்களுடைய பொருளா இப்படின்னு கேட்கிறான். யாத்திரிகர்கள்லாம், இது எப்படி நீ இவ்வளவு சரியாக சொல்கிறாய் அப்படிங்கும் போது அந்த திருடன் அனைவரிடமும் என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு மாபெரும் திருடன், தங்கள் பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக உங்கள் கூட்டத்தில் இணைந்தேன். ஆனால் இப்போது என் மனம் அதுக்கு ஈடு கொடுக்கல. அதனால என்னுடைய பழக்க தோஷத்தினால இதையெல்லாம் நான் மாற்றி வச்சுட்டேன், கருணை கொண்டு என்னை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, ஒரு பக்தர்களுடைய ஒரு தொடர்புனால ஒரு திருடன் எந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. இதனால தான் சாது சங்கம் ரொம்ப 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 முக்கியம். இந்த சாது சங்கத்தினால எந்த நிலையில இருந்தும் ஒருவன் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். இந்த கதையிலிருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் ஒருவன் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் சாது சங்கத்தினால நிச்சயமா ஒரு உயர்ந்த நிலையை எட்டிவிட முடியும். அவன் சாது சங்கத்துல இருக்கும்போது கூட தன்னுடைய கர்ம வினையினால சில தவறுகள் செய்தாலும் அதுவும் நாளடைவில் காணாமல் சென்றுவிடும். இதற்கு சிறந்த உதாரணம், இப்போ நமக்கு வியர்க்குது, நம்ம மின்விசிறியை போடுறோம்,
மின்விசிறியை போடும்போது அந்த மின்விசிறியினுடைய சுழற்சியினால அந்த வியர்வை நமக்கு குறைகிறது. பழையபடியும் அந்த மின்விசிறியை நம்ம அணைக்கும் போது உடனே அந்த மின்விசிறி நிற்காது. அது சிறிது நேரம் சுழன்று கொண்டு மெதுவாக நிற்கும். அது மாதிரிதான் நம்மளுடைய பூர்வ கர்மத்தினால நம்ம கிட்ட குறைபாடுகள் இருந்தாலும் சாது சங்கத்தினால கிருஷ்ண உணர்வுல நம்ம இணைந்து செயலாற்றும் போது நம்மளுடைய அனைத்து தீய பழக்கங்களும் தானாக நின்றுவிடும் ஒரு நாள். இதற்கு சாது சங்கம் ரொம்ப முக்கியம். கீதையில கூட கிருஷ்ணன் சொல்றார், அபிஷே சூதராஷாரோ பஜந்தேமாம் அனன்யபாத் சாதுர் ஏவஷ மந்தவ்ய சம்யக் வியாவஷிதோ இஷக. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் எனது பக்தி தொண்டில் பிறளாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு நாள் அவன் நிச்சயமாக தர்மாத்மாக மாறிவிடுவான். ஏன்னா தூய பக்தருடைய சகவாசமும் என்னுடைய தொடர்பும் அவனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். அதனால நம்மளுடைய சங்கம் என்னைக்குமே ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு இப்படி உயர்ந்த சாதுக்களுடைய அடிசுவடுகளை நாம் பின்தொடர வேண்டும். நடிகர், நடிகைகள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், சயின்டிஸ்ட், அறிவியல் அறிஞர்கள் இவர்களுக்கு பின்னாடி தொடர்வதனால் நாம் ஒருபொழுதும் நம்மை சரிபடுத்திக் கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.